ஹலோ எவ்ரிவன். இந்த 2 நிமிஷத்தில் ஒரு பிஸ்னஸில் எப்படி ப்ராஃபிட் கொண்டு வரன்றதை ஷார்ட் ஸ்டோரியை சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையில் அண்ணனும் தம்பியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தனித்தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேறு இடத்துல ஒரே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, நிறைய லாஸஸ் இருந்துச்சு, அதே மாதிரி நிறைய ப்ராஃபிட்ஸும் இருந்துச்சு. இப்படியே கொஞ்சம் நாளில் இவங்க 2 பேருமே இவங்க பிஸ்னஸை சூப்பராக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 பேரும் ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுத்துகிட்டு வரவும் ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி இவங்க பிஸ்னஸ் சூப்பராக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இடையில இவங்க 2 பேரும் ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி தான் போட்டி இருக்கும்ல, அது இவங்களுக்குள்ளேயும் நடக்குது. 2 பேரும் ஒரு முடிவு பண்ணி மந்த்லி நீ எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுற, நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன்னு சும்மா செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 2 பேரும் அவங்க எடுத்த முடிவுக்காக அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணிட்டு வராங்க. ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு மாதம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மாதம் ப்ராஃபிட் எடுக்கும்போது தம்பி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கான், அண்ணன் தம்பியை விட நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறான். சரி, ஃபஸ்ட்டு மாதம் தான் நம்ம விட்டுட்டோம், சரி 2வது மாதத்துலேயாவது நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும். 2வது மாதமும் நல்லா ஒர்க் பண்ணுறான். ஸோ அண்ணனும் அதே மாதிரி தான் 2வது மாதமும் நல்லா ஒர்க் பண்ணுறான். 2வது மாதம் ப்ராஃபிட் பார்க்கும்போது சேம் அதே மாதிரி தான். தம்பி நல்ல ப்ராஃபிட், அண்ணன் தம்பியை விட நல்ல ப்ராஃபிட். தம்பிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எவ்வளோ நாளும் நம்மளும் நல்லா தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் என்ன அண்ணனை விட நம்மளால் பிஸ்னஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட், அண்ணனுக்கு மேலே ப்ராஃபிட் கொண்டு வர முடியல அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்டே இதை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணங்கிட்டே போய், நானும் அதே மாதிரி தான் பண்ணுறேன், உன்னை விட நல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறேன், காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 10 மணி வரையும் உழைக்கிறேன், என்னால் மட்டும் உன் அளவுக்கு ப்ராஃபிட் கொண்டு வர முடியலையேனா நீ எப்படின்னா பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அண்ணங்க நீ ஏன்டா காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் வேலை செய்கிற, நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டும் வேலை பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்ட்டு அண்ணன் சொன்னதை கேட்டு தம்பிக்காரனும் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனால் தம்பி மண்டைக்குள்ளே இன்னும் ஓடிட்டே இருக்கு, இல்லை நம்ம அண்ணன் வேறு எதுவும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அவரோட ஆஃபீஸ்க்கே போயிட்டேன். அவர் சொன்ன மாதிரி தான் ரெஸ்ட்டு தான் எடுக்கிறாரு. ஆனால் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அவர் பிஸ்னஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸை வளர்த்துட்ருக்காரு. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை வளர்த்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.